நம்மை அதிகமாய் நேசிக்கும் இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சுகவீனமாக இருக்கும் ஒருவனால் தனக்குத்தானே சிகிச்சை செய்து கொண்டு தன்னை சரிப்படுத்தி கொள்ள முடியாது. கீழே விழுந்தவன் தானாக எழுந்து நிற்க முடியாது. இன்னொருவருடைய உதவியை நாடுகின்றான். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரராகிய நமக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எந்த நீதியையும் நன்மையும் எதிர்பார்க்கவில்லை. மாறாக படுகுழியில் இருந்த நம்மை தம்முடைய அளவற்ற அன்பை நம்மீது காண்பிக்கும்படியாக அவருடைய அன்பினாலே நம்மை அவரிடமாய் இழுத்து கொண்டார். அவருடைய அன்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. தொண்டர்கள் தங்களுடைய தலைவருக்காகவும் இராணுவ வீரர்கள் தங்களுடைய தேசத்துக்காக, இன்னும் சிலர் தங்களுடைய காதலுக்காக மரிப்பதற்கு துணிவார்கள். ஆனால் அவர் மீது அன்பு காண்பிக்காத நம்மை, பரிசுத்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த நம்மை, அவருக்கு விரோதமாக செயல்பட்ட நமக்காக அவருடைய தூய இரத்தத்தினாலே கழுவி நீதிமானாக்கியிருக்கிறார். இதை எண்ணி எத்தனை முறை வேண்டுமானாலும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, எங்கள் மேல் வைத்த உமது அன்பை புரிந்து கொள்ள செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.